பிரேக்கப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற? அதுவாக்கா, அது எனக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சுக்கா. அதான் ரொம்ப சோகமாக இருக்குக்கா. எதனால் சோகமாக இருக்கு? எதனால் லவ் பிரேக்கப் ஆச்சு? அக்கா, நம்ம நல்லா தாங்க லவ் பண்ணிகிட்டு இருப்போம், நல்லா பேசிகிட்டு இருப்போம், நல்லா அவங்களும் நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதோ சண்டை வந்துடும். சண்டை வந்து பேசி திட்டிடுவோம். அது திட்டினோன்னா எங்கேருந்து தான் அவனுக்கு வருவானுன்னே தெரியாதுக்கா. இதுக்குன்னே பிறந்திருக்கானுங்கன்னா என்னன்னு தெரியல. யாரை சொல்கிறீங்க? ஏய் கண்ணுக்குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? இந்த லவ் டுடே படத்தில் ரெவின்னு ஒருத்தன் வருவான் இல்லைங்களா, அதே மாதிரியே இருப்பானுங்க. வந்துட்டு என்ன பேபி என்ன ஆச்சு, அவன் என்ன சொன்னான் அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி தான் வருவானுங்க. எல்லா லவ் பண்ணுறவங்க லைஃப்லேயும் வந்துடுறானுங்கக்கா அவனுங்க. வந்துட்டு எங்களை தான் அவனுங்க பாடாக படுத்துறானுங்க. அப்புறம் அவன் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறான். நாங்கள் இந்த மாதிரி தான் திரும்பி சொல்கிறீங்க. என்ன சொல்கிறேன்னா, செகண்ட்ஸ் எதுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன். செகண்ட்ஸில் ஓட்டணும்னு நினைக்கிறானுங்க. அப்புறம் அவனுங்களுக்கு தெரியும். அப்புறம் சரி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, இவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கூட இருக்கிறவங்களேவா? இப்போ அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இப்போ அவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த மாதிரி பசங்களை எப்படி லவ் பிரேக்கப் ஆகிற நேரத்தில் வந்து என்னோட ஆளை பிடிச்சிட்டு போயிடறான், அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுக்கா. அந்த டைமில் தான் வருவானுங்க கரெக்டாக. எங்கே இருந்தாலும் வருவானுங்கன்னே தெரியாது. கடைசியில் என் ஃப்ரெண்டும்பாங்க. ஃபஸ்ட்டு என் அண்ணன் தம்பின்னு சொல்லுவான், அப்புறம் ஃப்ரெண்டும்பா. அந்த மாதிரி தான். யார் அவன்? தம்பி மாதிரிடா. பட்டு தட்டா முத்தம் உனக்கு தான், என் படுக்கையில பாதியிடம் உனக்கு தான், படுக்கையில பாதியிடம் அவனுக்கு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருப்பான். நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருப்போம், யார் ரொம்ப நேரமாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு பொண்ணுன்னு கூட மாற்றிடுவாங்க. எனக்கெல்லாம் நடந்திருக்குக்கா. சரி, இப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு, அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி, நீங்கள் ஏதாவது இப்படிலாம் இருங்க இல்லை இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னா லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்தையும் என் லவ்வருக்கு என்ன சொல்கிறேன்னா, என்னை விட்டு போயிட்டா திருப்பி அவன் வந்துட்டு அவன் என்ன பண்ண மாதிரி அவனுக்கு அவன் பண்ணுவான். புரியுதுங்களா? எனக்கு புரியவே வேணாம், நீ வேற சொல்லு. இப்போ எனக்கு ஒருத்தி பண்ணால, அவன் வந்து செகண்ட்ஸ் எதிர்பார்த்தான். அடுத்து இன்னொருத்தன் தேடி அவன் இன்னொருத்தன் போயிடுவான். புரியுதுங்களா? எப்படி இப்போ பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்களா, பசங்க இல்லையா? 2 பேர் இருக்கிறனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பசங்களுக்கு என்ன சொல்ல வர? அந்த பசங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அதான் செகண்ட்ஸில் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேனே. சரி, மொத்தமாக லவ் பண்ணுறவங்களுக்கு நீ என்ன சொல்கிற, இல்லை லவ் பிரேக்கப் ஆனவங்களுக்கு நீ என்ன சொல்கிற? நான் லவ் டுடே படத்தில் வர மாதிரி சொல்லிடுறேன். நான் நம்புறேன்.